மேராஜுடைய பயணம். அநேகமாய் உலக வரலாற்றில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் சுமார் 1.25 லட்சம் பேர் நபிமார்களாக வந்திருக்கிறார்கள். 1.25 லட்சம் நபிமார்களில் யாருக்கும் வாய்க்கப் பெறாத, யாருக்கும் அல்லாஹ்வால் வழங்கப்படாத ஒரு மாபெரும் முஅஜிஸா நாம் இன்றைக்கு பேசும் பொருளாக கொண்டிருக்கிற மேராஜ். பார்க்க ஆசைப்பட்ட நிறைய நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போல் பேசுவதற்கு ஆசைப்பட்ட ஏராளமான நபிமார்கள், ஆனால் பார்க்கவும் பேசவும் உரையாடவும் உரையாடி முடித்த பின் அன்பளிப்பு பெற்றுக் கொண்டு வரவுமான பெருவாய்ப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வழங்கினார். 90% மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ரஜப் பிறையினுடைய இந்த இரவில் மேராஜ் அல்லாஹ் தஆலா அவர்களை அழைத்தார். நான் சுருக்கமாய் மேராஜுடைய பயணத்தை முடிக்க வேண்டும். தெரிந்த வரலாறுகளை திரும்ப சொல்லவில்லை, சிந்தனைக்காக. மேராஜிற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜை வழங்கியதற்கு மிக முக்கியமான 2 காரணம். ஒன்று அன்னலாருக்கு ஆறுதல், இன்னொன்று முஸ்லிம்களின் இஸ்லாமிற்கு அல்லது மூமின்களின் ஈமானுக்கு அல்லாஹ் வைக்கிற சோதனை. இவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவார்களா அல்லது அவர்கள் அறிவாக யோசித்து பார்த்து மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்களா என்று இஸ்லாமியர்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை. இந்த 2 தான் மேராஜ். முதல் செய்தி ஆறுதல். எதற்கு ஆறுதல்? உங்களுக்கு தெரியும், பெருமானாரை உயிரென காத்து வந்த அவர்களின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அன்னலாருக்கு அவர்களுடைய பெரிய கவலையும் கண்ணீரும் முன்னேற்ற பாதையில் முட்டுக்கொண்டையும் அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அபூ தாலிப் அவர்கள் மரணம். ஊரிடமிருந்து எதிரிகளிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காப்பாற்றிய பெருமை அபூ தாலிப் அவர்களை சாரும். குர்ஆனுடைய தஃசீரில் சூரா அன்ஆம் வசனத்தில் وهم ينهون عنه وينهون عنه وينهون عنه يهلكون إلا أنفسهم وما يشعرون என்ற ஒரு வசனம் இருக்கிறது. தன்னை அழித்து நபிகள் நாயகத்தை காத்த பெருமை அபூ தாலிபை சாரும். இந்த ஆயத்தினுடைய தஃசீரிலே இந்த செய்தி உண்டு. வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வை கொலை முயற்சியோடு ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நாயகம் அபூ தாலிப் அவர்களின் வீட்டிலே இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? உள்ள அறையிலே அபூ தாலிப் அவர்கள் படுத்திருப்பார்கள். வெளியில வராண்டாவில் முற்றத்தில திண்ணையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பாங்க. ஒரு போர்வையை போத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு இரவுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நடுஜாமத்துல வந்து ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யற நோக்கத்துல யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எந்திரிச்சு வந்து ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிற வராண்டாவுல வெளி வாசல்ல ரசூலுடைய போர்வையை பத்தி அபூ தாலிப் படுத்துக் கொள்வார்கள். உள்ள அறையில அபூ தாலிபினுடைய கட்டல்ல போய் ரசூலுல்லாஹ்வை படுக்க வைப்பார்கள். எதிரிகளிடமிருந்து பெருமானாரை பாதுகாத்த பெருமைக்குரிய ஒரு மக்காவினுடைய பெருந்தலைவர். அவர்தான் மக்காவுக்கு தலைவர், அவர்தான் நாட்டாம. அவர் வைத்ததுதான் சட்டம். அன்னலாருக்கு பெரும் ஆதரவிலே இருந்த அவர்களின் மரணம் ஏற்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சார பயணத்திலே ஏற்பட்ட பெரிய முட்டுக்கட்டை என்று சொல்லலாம். அந்த ரணத்திலே இருந்து அவர்கள் இன்னமும் மீளவே இல்லை. ஆறுதல் தேவைப்பட்டது. தனியாக அழுதார்கள் அபூ தாலிப் அவர்களுக்காக. அந்த நேரத்தில் தான் பேரிடியை போல இன்னொரு செய்தி, அன்னை கதீஜா அம்மையார் அவர்களுடைய மரணம். ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் ஒரே மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா.
மனைவிமார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது, நாமும் பேசுகிறோம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனைவிதான். 51 வயசு ரசூலுல்லாஹ்வுக்கு, அதுவரையும் ஒரு மனைவிதான். 25 வருஷ காலம். கடைசி 10 வருஷம் 10 மனைவி. 10 மனைவியும் அரசியல் காரணங்களுக்காக மனைவி, அரசியலுக்காக செய்யப்பட்ட மனைவிகள். அது உடல் தேவைக்காக அல்ல, அது குடும்பத்தை நடத்துவதற்காக அல்ல. கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகிற ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதிக்காக அல்ல, அரசியல் காரணங்களுக்காக அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் செய்யப்பட்ட திருமணங்கள் தான் கடைசியாக நடைபெற்ற 10 திருமணங்கள். அண்ணனார் யாரோடு வாழ்ந்தார்கள் என்றால் அன்னை கதீஜா அம்மையாரோடு வாழ்ந்தார்கள். சும்மா கொஞ்ச நெஞ்சமெல்லாம் இல்லை அந்த மனைவியினுடைய இழப்பு. இந்த 2 மரணங்களிலே இருந்து அண்ணனாருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆறுதல் எப்போதும் போல வஹியை அனுப்பி ஆறுதல் சொன்னால் அது எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ்வை புகப்படுத்தும் என்று தெரியாது. அழைத்து ஆறுதல் சொல்ல முடிவெடுத்து அல்லாஹ் அழைத்த பயணத்திற்கு பெயர்தான் மேராஜ் என்கிற பயணம். என்ன இழப்பு, அவ்வளவு பெரிய இழப்பு. வலது கையும் இடது கையும் இல்லை, 2 கண்களை போல இருந்தவர்கள் அபூ தாலிபும் கதீஜா அம்மையார். 2 பேருமே மார்க்க பிரச்சாரத்திற்கு உத்வேகம் ஊட்டியவர்கள். கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இப்போலாம் பெரும்பாலும் ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் போறோம், மனநல ஆலோசகர்கள்ட்ட போறோம். அவங்க நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெஸ்ட் கவுன்சிலர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன மாதிரியான மனைவி! ஆரம்பத்தில் வரலாற்றை படிக்கிற போது நமக்கு கூட ஒரு சந்தேகம் வரும். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல கற்ற கல்யாணம் ஒரு நல்ல கன்னி பெண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. ஏன் 15 வயசு மூத்தவர்களை, ஒரு 40 வயது விதவை பெண்ணை, அதுவும் ஏற்கனவே 2 கணவன்மார்களோடு வாழ்ந்து 2லேயும் குழந்தை பெற்று 3வது கணவராக ரசூலுல்லாஹ்வுக்கு வாய்க்கப்பெறுகிற கதீஜா அம்மையாரை ஏன் இப்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்தான்னு நமக்கு யோசனை வந்துச்சல்ல. வழி வந்த போது கதீஜா அம்மாவினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் படிச்ச பிறகு புரிஞ்சது. அந்த இடத்தில் சத்தியமாய் ஒரு கன்னி பெண்ணோ ஒரு இளவயது பெண்ணோ இருந்திருந்தால் சமாளிக்க முடியாது. என்ன அருமையான கவுன்சிலிங் தெரியுமா? அடிச்சு உளுந்த வழி வாங்கிட்டு ஓடி வந்தா என்ன அருமையான வார்த்தை! ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். கல்லா வல்லாஹிலா வஸீகா வபலா. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க யாருக்கு என்ன கெடுதி பண்ணீங்க? உலகத்திலேயே யாரு வேணாலும் ஆறுதல் சொல்லலாம், மனைவி ஆறுதல் சொல்ற மாதிரி வரவே வராது. பக்கத்துக்காரன் சொல்லுவான், கடைக்காரன் சொல்லுவான், நண்பர்கள் சொல்லுவான், வளர்ந்த ஒரு சொந்த பந்தங்கள்லாம் சொல்லுவோம். மனைவி கொடுக்கிற மாதிரி ஆறுதல், மனைவி கொடுக்கிற மாதிரி தெம்பு, மனைவி கொடுக்கிற மாதிரி மன வலிமை, உத்வேகம் வேற யாரும் கொடுக்க முடியாது. சொன்னாங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அங்க குகையில நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நல்லதுதான். நான் சொல்றது புகாரி ஷரீஃபினுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர ஹதீஸ். வலியை வாங்கி கொண்டு வந்த போது கதீஜா அம்மா என்ன பேசினார்கள், அவங்களுடைய ரியாக்ட் எப்படி இருந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் பக்கத்துல சஹீஹுல் புகாரியில பதிவாகி இருக்கிறது. சொல்றாங்க, சொந்த பந்தங்களை எல்லாம் நீங்க பேணி நடக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க உழைக்கிறீங்க, ஊர்ல இருக்கிற காசு இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க சம்பாதிக்கிறீங்க, வர்ற விருந்தாளிக்கு பூரா விருந்து போடுறீங்க. உங்களை எப்படி அல்லாஹ் கைவிடுவான்? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. எந்திரிங்க. போர்வையை போர்த்தி முடங்கி போனவரை மீண்டும் போர்வைக்குள்ள இருந்து எழுத்து நிறுத்தியவர்கள் அன்னை கதீஜா அம்மையார். சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன்னு, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு மலையிலேயே ஒரு குகையிலேயே போய் நீங்க உட்கார்ந்து போட்டு அங்க ஏதாவது பயந்து உளுந்து அடிச்சு கூட்டுக்குவாங்க, நம்ம மனைவியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பவே சொன்னேன், போகாத போகாதன்னு. நானும் போறேன், தஸ்பீஹ் செய்யறேன், தொழுகிறேன், போய் உட்கார்ந்து இப்ப பாரு வம்ப. முதல்ல மனைவி தான் திட்டுவாங்க. மனைவி இருந்தாங்க, ரிஃப்ளெக்ட் இருக்கா இல்லையா? மிக அருமையாக ரசூலுல்லாஹ்வை கையாண்டவர்கள்.
கொண்டு போய் உட்கார வச்சு இவருக்கு குகையில என்னமோ நடந்திருக்கு, வகி வந்த மாதிரி தெரியுது, என்னென்னமோ சொல்றாரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி, இதுவும் புகாரில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் வகி எப்படி வந்தது என்பது புகாரியுடைய முதல் பாடம். அந்த பாடத்துல இந்த ஹதீஸ் அவரு கூப்பிட்டு எல்லாம் ஹிஸ்டரி கேட்கிறார், எப்படி வகி வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு பூரா கேட்டு முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, அநேகமாக குகையில உங்களை சந்திக்க வந்தவர் மூசாவிற்கு வகி கொண்டு வந்த ஜிப்ரீலை போலத்தான் தெரிகிறது. அதனால ஒண்ணும் பயப்பட வேணாம், நீ அல்லாஹ்வுடைய நபி, இன்னைக்கு மட்டுமல்ல இனி வரும் காலத்தில் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிப்பாய், இந்த மக்கள் ஊரை விட்டு உன்னை விரட்டுவார்கள். அதிர்ச்சியா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவர் முஹ்ரிஜிய, அவர் முஹ்ரிஜிய, என்னவா என்னை ஊருக்கு போய் சொல்லுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் அல்லமீன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஊர்ல, அது வரைக்கும் அசாதிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஊர்ல இருக்கிற புகழுக்குரியவர் முகமதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஊரை விட்டு துரத்துவாங்கன்னு உடனே நாயகத்திற்கு சந்தேகம், கேட்டார்கள், என்னையா துரத்துவார்கள்? ஆமா, நீ கொண்டு வருகிற ஓரிரை தத்துவம் அப்படி. கதீஜா அம்மா கூட்டிட்டு போய், நான் சொல்ல வந்தது கதீஜா அம்மாவை பத்தி, அவர்களின் இழப்பு எவ்வளவு பெரிய பேரிழப்பு என்பதை பற்றி சொல்ல வருகிறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து 15 வருஷ காலம், அல்லாஹ் அக்பர், 15 வருஷ காலம் எக்கச்சக்கமான எதிர்ப்பு. அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி 2 புள்ள தலாக்காய் வந்து வாசல்ல நிக்குது. ருகைய அம்மா, உம்மு குல்தும் அம்மா. ஒரு பெத்த தாய் எப்படி பதறணும்? இவர் என்னென்னமோ சொல்ல போய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, பதறவே இல்லை. வா உள்ளவா, வேற யாருக்காவது கட்டி கொடுக்கலாம், நீங்க உங்க பிரச்சாரத்தை வேகமா செய்யுங்க. கதீஜா அம்மா போல் அல்லாஹ் ரசூலிடத்திலே அங்கீகாரம் பெற்ற வேறு எந்த பெண்ணும் இல்லை. ஹிராமலை குகையிலே வைத்து ஒரு தடவை உணவு கொடுக்க போன கதீஜா அம்மையாருக்கு ஜிப்ரீல் சொல்லுகிறார்கள், உங்கள் மனைவி வருகிறார், அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லுங்கள், என்னுடைய சலாமையும் சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே சலாமை பெற்ற பெண், ஜிப்ரீலிடத்திலே சலாமை பெற்ற பெண். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 25 to 26 வருஷ காலம் அவர்களை பேணி பாதுகாத்த பெருமைக்குரிய கதீஜா அம்மா மௌத்து அப்படிங்கிறது அவர்களால் ஜீரணிக்க முடியாத பெரிய ஆறாத வடுவாய் ரணமாய் அன்றவாருக்கு அது பதிவானது. மக்காவில் இன்றைக்கும் உம்ராவுக்கு செல்பவர்கள் அவர்களுடைய கபறுகளை ஹுஜூரில் ஜியாரத் செய்யலாம். ஜன்னத்துல் முஅல்லா கபரிஸ்தானில் அவர்கள் வஃபாத்தாகிற போது ஜனாஸா தொழுகை எல்லாம் அப்போ சட்டம் ஆகல, ஷரியத்து வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கஃன் வேலைகளை செய்து குழிக்குள்ளே அவர்களாக இறங்கி அவர்களாக ஜனாஸாவை வாங்கி உள்ளுக்குள்ளே வைத்து அடக்கம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. சொல்ல வந்தது பேரிழப்பு 2. ஒன்று பெரிய தந்தையின் மரணம், இன்னொன்று பிரியமான மனைவியின் மரணம். இந்த 2ல இருந்து மீளணும். என்ன செய்யலாம்? அவங்க முடிவெடுத்தது என்ன தெரியுமா? இந்த ஊர்ல இருக்க வேணும். சில பேர் அப்படி முடிவு பண்ணுவாங்க, வாழ்ந்த வீடு, மனைவியோட வாழ்ந்த வீட்டை பார்த்தா ஃபீலிங்கா வரும். ஏதாவது நமக்கு குழந்தைங்க இறந்து போச்சுன்னா அந்த வீட்டுல இருந்தா குழந்தைங்க நினைப்பா வரும், அங்கிருந்து போயிடலாம் நினைப்போம்ல. அந்த மாதிரி மக்கா வேண்டாம், மக்கா வேண்டாம்னு முடிவெடுத்ததுக்கு பல காரணம். ஒண்ணு, இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. ஏன்னா அந்த பக்கம் போனாவே அபூ தாலிப் நினைப்பு வருது, இந்த பக்கம் வந்தாவே கதீஜா அம்மா நினைப்பு வருது. இன்னொன்னு, ஊர் தலைவராக அபூ தாலிப் இருந்தார், அனுசரணையாக இருந்தார். அவர் வஃபாத்துக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா அபூ லஹப் நாட்டாமி ஆயிட்டார், அபூ லஹப் தலைவராயிட்டார். தலைவரா இல்லாத காலத்திலேயே ரொம்ப ஆட்டம் போட்டவர் அவர். யார்? அபூ லஹப். இனி அவர் தலைவரா வந்தார்னா கொஞ்சம் நிச்சயமெல்லாம் இருக்காது, எக்கச்சக்கமான தொந்தரவு கொடுப்பார். வழியில கிளம்பிடலான்னு சொல்லிதான் தாயிப்புக்கு போனது. நபிகள் நாயகத்திற்கு மேராஜ் பயணம் என்பது 3 வகையில் இருந்து ஆறுதல். ஒன்று அபூ தாலிப் அவர்களின் மரணம், இன்னொன்று கதீஜா அம்மாவின் மரணம், இன்னொன்று தாயிஃபிலே பட்ட ரணத்திற்காக அல்லாஹ் கூறுகிற ஆறுதல், அழைத்த ஆறுதல் சொன்னார். போய் தாயிஃபிலே செட்டில் ஆயிடலான்னு போனா அங்க கடுமையான அடி. நம்ம நினைச்ச மாதிரி
தாயிஃப்ங்கிறது காலையில போயிட்டு சாயந்தரம் எல்லாம் வரல. தாயிஃப் 10 நாள் பயணம். 10 நாள் 10 நாளும் ஏறத்தாழ மரணத்தோடு போராட்டம், அவமானங்களின் உச்சகட்டம். எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தியது தாயிஃபினுடைய மக்கள். 10வது நாள் தான் ஊர் தலைவர்களுக்கு பகிரங்க அழைப்பு கொடுக்க போன போது சிறு பிள்ளைகளை விட்டு கல்லெறிஞ்சு துரத்தணும். ஏறத்தாழ ஏதாவது 2 பேர் பைத்தியக்காரர்கள் ஊருக்குள்ள வந்து விட்டால் நம்ம சின்ன பசங்க எல்லாம் ஏதாவது கல்ல அடிச்சுட்டே துரத்துவாங்கல்ல, அந்த மாதிரி துரத்தப்பட்ட சூழ்நிலை 10வது நாளில் ஏற்பட்டது. அப்படின்னா பெரிய பெரிய கல்லு 2 பேர் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் தாய்ப்பிள்ளை நீண்ட நேரம் பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களின் பிரியத்திற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இருந்தார். ரசூலுல்லாஹ் எல்லினா என்னையா நிப்பார். ரசூலுல்லாஹ் கோடு போட்டா ரோடு போடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன நேரத்துக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு வேலை செய்வார். இந்த சமயோசிதம்னு சொல்லுவாங்கல்ல, சமயோசிதம். அந்த உதவு செஞ்சுட்டு இருக்கிற அந்த ரசூலுல்லாஹ் துண்டோட இங்க நிக்கிறது. அடுத்தடுத்து என்ன தேவை என்பதை தெரிந்து ஆக்கப்பூர்வமாக செயலாற்றுகிற ஸைத் இப்னு ஹாரிஸா கூட. நான் இங்கேயும் கதீஜா அம்மாவை தான் நினைவு கூற வேண்டும். கல்யாணம் ஆன உடனே கணவன்மார்கள் மனைவிக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் வச்சுக்கணும், நம்ம கொடுக்குறதுல மோதிரம் செயின் ஏதாவது. கதீஜா அம்மா கல்யாணம் ஆன உடனே உங்களுடைய பணிகளுக்காக என்ற வேலைக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள்ல அடிமைகள்ல ஒருத்தர் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன்னு இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா அம்மா அன்பளிப்பு கொடுத்தார்கள். காலமெல்லாம் கூடவே இருந்த அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா தாயிஃப்ல கூட இருக்கார். மாணவர்கள் பசங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் துரத்துறான், அடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாத அளவுக்கு மண்டையில முதுகுல உடம்புல எல்லா பக்கம் தொடர்ந்து கல் அடிச்சா. அது காங்கிரீட் கல்லு மாதிரி பலத்த கல்லு, முரட்டு கல்லு, ஆற்றோடு கல்லு இருப்பது போல கல்லு எடுத்து அடிச்சதுல ஒருத்தர் அடிச்சது நேரா ஓட ஓட சூச்சராசனுடைய கணுக்கால உடைச்சிருச்சு. கணுக்கால் காலை துருத்திட்டு இருக்குதுல்ல, கழகுன்னு சொல்றோம்ல, கணுக்கால் காலை துருத்திட்டு இருக்கும். அது ரொம்ப திக்கஸ்ட் பார்ட் ஆஃப் தி லெக். காலுடைய ஒட்டுமொத்த சக்தியும் இத்தூணா உள்ள வாங்கி இருக்கு. ஒரு மனிதனுடைய இடுப்புல இருந்து 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி. ஒண்ணு முட்டுக்கால், இன்னொன்னு கால் பாதத்தில் இருக்க அந்த முடிச்சு கணுக்கால். அடிச்ச அடியில கணுக்கால் உள்ள நொறுங்கி ரத்தம் வந்துச்சு. நாம சும்மா லேசா வரலாறு படிக்கிறோன்ற பேர்ல கல்லுல அடிச்சாங்கன்னு போயிடுறோம். அதனுடைய ஆழ அகலங்களை யோசித்து பார்த்தால், அதை அனுபவிப்பவர்களின் இடத்தில் இருந்து பார்த்தால் தெரியும். அந்த அடியில கணுக்காலுக்குள்ள இருந்து எடுத்தவர்கள் தான் அவங்களால முடியல. ஸைத் இப்னு ஹாரிஸா மேல சாந்துட்டாங்க. ஒரு காலை தூக்கி கொண்டு ஒரு காலிலே நடக்கிறார்கள், நொண்டி கொண்டு போகிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொண்டி கொண்டு எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? நாம சமயங்கள்ல குழந்தைங்க கட்டம் போட்டு நொண்டி விளையாடுவோம். ஒரு காலை தூக்கிட்டே நொண்டணும் இல்லையா? 5 படி 6 படி கிடக்கணும் இல்லையா? கொஞ்ச தூரம் வரை நடந்தவர்களுக்கு அதற்கு மேல் முடிவதில்லை. அப்போதுதான் ஒரு தோட்டத்திலே உட்கார்ந்தார்கள். நீண்ட வரலாறு நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். தோட்டத்திலே வேலை செய்யும் ஒருவன் திராட்சை கொண்டு வந்து கொடுக்க, நாயகம் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட, என்ன சொன்னீர்கள்? எங்க ஊர்ல இப்படிதான் சொல்லுவாங்கன்னு அந்த வாலிபன் சொல்ல, உங்க ஊர் எது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது அந்த வாலிபன் சொன்னான், நான் எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர் நைனுவா, அந்த நைனுவாவை சேர்ந்தவர்கள். நைனுவாவா அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. என்னுடைய சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊராச்சேனா. அந்த துள்ளி குதிச்சுட்டு அந்த வாலிபர், யூனுஸ் தெரியுமா உங்களுக்கு? எங்க ஊர்ல எங்களுடைய மூதாதையர் அப்படின்னார். யூனுஸும் அல்லாஹ்வுடைய தூதர், நானும் அல்லாஹ்வுடைய தூதர். யூனுஸ் நைனுவால இருந்து வந்தாரு, நான் மக்கால இருந்து வந்தேன்னு சொன்ன உடனே அந்த ரணகலத்திலும் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? அந்த பையன் கைமா சொல்றார், கால்ல அடிபட்டு
பையனையும் ரசூலுல்லாஹ் அமர்ந்து திராட்சை சாப்பிட்ட அந்த பையனுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உரையாடல் நடந்த இடத்துல, அந்த பையனுக்கு பேர் அத்தாஸ் பேர். அத்தாஸ், நீங்க அங்க போக பள்ளிவாசல் அங்க இருக்கு, மஸ்ஜித் அத்தாஸ். அங்க நாங்க போயிருக்கிறோம், தொழுதுருக்கிறோம். மஸ்ஜித் அத்தாஸ் இன்னைக்கு அந்த இடம் இருக்கிறது. இவர்களே சொல்ல வர்றது, தாயிஃப்ல கொஞ்சம் நெஞ்ச அடி இல்லை, ரத்தம் வழிய வழிய துரத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக 3 பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது லைஃப்ல. அபூ தாலிப் அவர்களின் மரணம், கதீஜா அம்மையாரின் மரணம், தாயிஃப்ல பட்ட அடி. இதுக்கு மேல வரி மட்டும் அனுப்பிச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது ஆகாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன தெரியுமா, ஏதாவது கவலை நடந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரும், ஜிப்ரீல் தான் வஹி கொண்டு வருவார். குர்ஆன்ல நிறைய இடத்துல அந்த வஹி இருக்கு. எப்படி தெரியுமா வரும், وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا. உங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர்த்த நபிமார்களை இப்படித்தான் கிண்டல் பண்ணாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வகை வரும். அவ்வளவுதான், அதுதான் ஆறுதல். ஆனா இந்த தடவை وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ மட்டும் சொல்ல முடியாது. உங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இப்படிதான் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. அதனால் அழைத்து ஆறுதல் சொல்ல அல்லாஹ் அழைத்தான். அந்த பயணம் தான் மிஅராஜ். நேரடியாக கூப்பிட்டான், பார்க்க வைத்தான், பேச வைத்தான், அன்பளிப்பாய் தொழுகை கொடுத்தான். இதுவெல்லாம் மிஅராஜ் என்பது வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களுக்கு இறை சந்திப்பு, விண்ணேற்ற பயணம் அப்படின்னு எல்லாம் நாம சொன்னாலும் இது அசல்ல அடுத்த கட்டமாக ஒரு 10 வருஷம் அல்லது 14 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்கு அவர்களை தேகப்படுத்துவதுதான் வேலை. இங்க 2-3 செய்தி சொல்ல வேண்டும். சில பேர் மேராஜ்ங்கிறது ரசூலுல்லாஹ் உடம்போட போகல, அவங்க ரூஹ் தான் போச்சு அப்படின்னு எல்லாம் சில பேர் பேசுறாங்க. தவறு. அவர்கள் உடலோடு தான் போனாங்க. இங்க வெறும் ரூஹ் மட்டும்தான் போச்சுன்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை. நம்ம கூட தூக்கத்துல மேரேஜ் எல்லாம் போறோம், சில இதுல அமெரிக்காவுக்கு போவோம், லண்டனுக்கு போவோம், எங்கேயோ சுத்துவோம். ஆமா, நம்ம வயசு 70 இருக்கும், கல்யாணம் எல்லாம் நடக்கும். கனவுல தானே, கனவுல எல்லாம் சாத்தியம் தானே. கனவில போனதல்ல மேராஜ். நிறைய பேர் மேராஜ நம்ப மாட்டேன்னு சொன்னா, ரூஹ் மட்டும் போச்சுன்னா அவன் நம்ப மாட்டேன்னு சொல்றான். ஓ, கனவுல போனியா அப்படின்ட்டு போயிடுவானே. அவன் மறுத்ததற்கு காரணம் என்ன? உடலோடு போனார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜ் என்பது ரூஹானி இல்லை, மேராஜ் என்பது ஜிஸ்மானி. அவர்களுடைய உடலோடு, சொந்த உடலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். நிறைய பேர் நம்பல. யார் யார் நம்பலாம், யார் யார் நம்பலன்ற டெஸ்ட், ஒரு சோதனை ஓட்டம் தான் மேராஜுடைய பயணம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆறுதல் என்பது ஒன்று, சோதனை என்பது 2. அறகுறை ஈமான் இருக்கிறவன் நம்ப மாட்டான். உடம்போட அப்படியே சொன்னா சரி அப்படின்னு பின்னாடி வழியா போயிடுவான். இது யார் என்று சோதிப்பதற்காக இறைவன் வைத்த வேலை. மேராஜ் என்பது சாத்தியம் இல்லை என்றெல்லாம் பேசவே முடியாது. நடத்தி காட்டுறவன் அல்லாஹ். கொண்டு சொன்ன உடனே எல்லா படைப்புகளையும் உருவாக்கினவன் அவன். ஒரே ஒரு துளி ஆணுடைய விந்தணுவிலே இருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான மனித சமுதாயத்தை படைச்சது அவன். அவன் உடம்போட அண்ணலாரை அழைத்து வந்ததுங்கிறது ஆச்சரியமானதே கிடையாது. முதல்ல இங்க ஒரு செய்தி இருக்கு, நான் போனேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா கூட பரவாயில்ல. இங்க அப்படி நடக்கல, நான் கூட்டிட்டு போனேன்னு அல்லாஹ் சொல்றான். நான் போனேன்னு சொல்றப்போ என்னோட சம வயசுல உள்ளவே, சமகாலத்துல உள்ளவே சந்தேகப்படுவான். நீ போனியான்னு. ரசூலுல்லாஹ் நான் போனேன்னு நீங்க சொல்லல, அல்லாஹ் சொல்றான் நான் கூட்டிட்டு போனேன்னு. அப்ப என்ன டவுட்? அவனுக்கு வல்லமை இருக்கிறதா இல்லையா? இல்லாத பொருளை உருவாக்குபவர் அவன், இருக்கிற பொருளை இல்லாமல் ஆக்குபவர் அவன். அவன் சொல்றான் அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடியானை அவன் அழைத்து சென்றான். கூட்டிட்டு போறது அண்ணலாருக்கு வாய்க்கப்பட்ட மிகப்பெரிய
அவங்களா போயிடுவாங்க. தவறு. அழையாதார் வாசல் மிதிக்கிறது தப்பு. சில பேர் போவாங்க, தானா போவாங்க. இது ஒரு டைப். ரெண்டாவது டைப், வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துருங்கன்னு சொல்லி அழைப்பு வந்த பிறகு போறது ரெண்டாவது. மூணாவது டைப் ஒன்று இருக்கு. என்னன்னா, வந்துருங்க அழைப்பு மட்டுமல்ல, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார் முதலாளி அப்படின்னு ஆள் வரும். இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் சங்கைக்குரிய அழைப்பு இதுதான். அழையாமல் போகுதல், அழைப்பின் பேரில் போகுதல், கூட்டி வர ஆள் அனுப்பி கூப்பிடுதல். மேராஜ் மூணாவது வகை. நபியே வாங்க அப்படிலாம் இல்ல. ஆக பெரிய கேப்டன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கையோட கூட்டிட்டு வா. நாம சொல்லுவோம்ல, கையோட கூட்டிட்டு வாங்க. இந்த கையோட கூட்டிட்டு வர சொன்னது வாகனம் கொடுத்து, ஏற்பாடு கொடுத்து, ரூட்டு கொடுத்து, என்னென்னவோ எல்லாம் கொடுத்து, அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூலம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர்கள் வந்து அழைத்து செல்கிறார்கள். மேராஜினுடைய பயணம் எந்த சந்தேகங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு அப்பாற்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் வல்லமை நமக்கு தெரியும், ரசூலின் கராமத்து நமக்கு தெரியும், ஜிப்ரீலின் மகத்துவம் நமக்கு தெரியும், புராக்கினுடைய வேகம் நமக்கு தெரியும். புராக்குனாவே மின்னலை விட வேகம் அர்த்தம். மின்னலும் புராக்கும் ஒரே வார்த்தை. புராக்ல பர்க், பர்க்னா மின்னல், புராக் மின்னல் வேக பயணம், நொடியில் போய் சேருகிற பயணம், கண்மூடுவதற்குள் போய் சேருகிற பயணம். புராக்கு வாகனம். புராக்கு வாகனம்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது. புராக்கு வாகனம் நகைச்சுவை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. முதல்ல சென்னையில மக்காச்சுடன் ஒரு பத்திரிகை வந்துச்சு. பழையாளர்களுக்கு தெரியும், மக்கள் உலமாக்களுக்கு தெரியும். மக்கா மஸ்ஜிதுல சுலைமான் ஹசரத் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு பத்திரிகை, மக்காச்சுடன். அதுல ஒரு ஆலிம் மேராஜ பத்தி கட்டுரை இருக்கு. அன்னலாரின் முன்னேற்ற பயணம் எழுதியிருந்த ஒரு கட்டுரை. பிரஸ்ல பிரிண்ட் ஆச்சு. பிரஸ் முஸ்லிம் பிரஸ் தான். அந்த காலத்துல கம்போசிங் பண்ணுவாங்கல்ல, உள்ள கம்போசிங் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது வேற ஒரு இந்து பையன் ஒருத்தன். அவன் தான் கம்போசிங் பண்றதுக்கு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு புராக்குன்னா விளங்கல. அவன் கட்டுரை அழைச்சுட்டே வர்றான், அந்த கம்போசிங் பண்ணிட்டே வர்றான். புராக் வாகனம் மூலம், புராக் வாகனம் மூலம், புராக் வாகனம் மூலம் நாயகம் போனார்கள். ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்தா அவன் என்ன பண்றான்னு தெரியல. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புக்கு வெளியே வந்துச்சு. அவரு சுலைமானுக்கு எடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டே வந்தா என்ன நினைச்சு போட்டான்னு தெரியல. அவன் நபிகள் நாயகம் முன்னேற்ற பயணம் எழுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருசேவாக்கம் மூலம் மேராஜ் போனார்கள். ரொம்ப நேரம் அவனுக்கு புறாக்கு வழங்கல, புறாக்கு வாகனம் வழங்கல. பர்க் என்றால் மின்னல் என்று பொருள். புறாக்கு என்றால் மின்னலை போல் பாயும் ஆற்றல் பெற்ற குதிரை என்று பொருள். அல்லாஹ்வின் வல்லமை தெரியும், அந்நாயகத்தின் கராமத்து தெரியும், ஜிப்ரீலினுடைய அகமியமும் மேன்மையும் தெரியும், புராக்கினுடைய மகத்துவம் தெரியும். எனவே பயணத்தில் எந்த விதமான சந்தேகமும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு வேகமான பயணத்தில் அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை எல்லாம் காட்டுகிறார். எல்லா அத்தாட்சி குர்ஆன் மேராஜை பற்றி என்ன சொல்லுகிறது தெரியுமா? லினுரியஹு மின் ஆயாத்தில் குப்ரா. நம்முடைய பெரும் பெரும் அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக நாம் அழைத்தோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். இந்த மகத்தான அத்தாட்சிகளை எல்லாம் அன்னலாருக்கு காட்டுவதற்காக வேண்டி கூட்டி போனால் போன காலம் ஒரு நொடி, அது கூட சொல்ல முடியாது. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ஜஞ்சீர் பி ஹத்தி இலை மிஸ்தர் பி ரஹா கரம் யா அர்ஷ் கயே और चले आए मोहम्मद. नारंगी
கரம் விரிப்பு இன்னமும் உட்கார்ந்த சூடு படுத்திருந்த சூடு இருந்தது. அரிசி வரை சென்று விட்டு திரும்பினார்கள். அல்லாஹ் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அழகான கவிதை. இப்ப என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இருக்கிறவங்க சயின்ஸ், நிறைய பேர் சயின்ஸ்காரங்க, அறிவியலை நம்பக்கூடியவர்கள், ஆன்மீகத்தை அறிவியலோடு உரசி பார்ப்பவர்கள். கொஞ்சம் கவனிங்க. மேராஜில நடந்தது என்னன்னா, அல்லாஹ் காலத்தை நிறுத்தி வைத்தான். காலத்தை நிறுத்தி வைப்பது அல்லாஹ்விற்கு முடியும். காலம் நின்றது. அவன் போச்சுன்னா போகுது, வெள்ளுனா நிக்குது. காலம் நிறுத்தி வைக்கப்படுவது சாத்தியமான சாத்தியம். ஒரு போர்க்களத்தில் ஹஜ்ரத் அல்லாஹு தஆலா அன்பு மடியில் அன்னலார் படுத்திருக்கிற போது வக்து முடிஞ்சிருச்சு, மக்ரிப் ஆக போகுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். எனவே தொழுகை அஸர் யார் ஹஜ்ரத் அல்லாஹ் அன்பு மக்ரிப் நேரம் உருவாக போகுது, முடிச்சிட்டாங்க. பார்த்தா மக்ரிப் ஹஜ்ரத் அல்லாஹ் அன்புக்காக துஆ செய்கிறார்கள் நாயகம். இன்னஹு கான ஃபீ தாஅத்தில்லாஹி வ தாஅத்தி ரசூலிஹி. அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்காக இருந்தால் அவர் தொழவில்லை. உம்மு சலமா அறிவிக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நிறைய பெரும் சஹாபிகள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுத் உள்ளிட்ட நூல்களிலே இருக்கிறது. போன சூரியன் கொஞ்ச நேரம் மீண்டும் வந்து வெளிச்சமாச்சு. இருட்டானது, மீண்டும் திரும்பி வந்து வெளிச்சமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸர் தொழுதார்கள். இது கிதாபிலே இருக்கக்கூடிய சரியான செய்தி. காலத்தை நிறுத்தி வைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு முடியும். போர் செய்து கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு மக்ரிபோட நாள் முடியுது. இதுக்கப்புறம் போர் விளக்கம் செய்யப்பட்ட மாதம் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் போர் செய்ய முடியாது. இன்னைக்கு மக்ரிபுக்குள்ளதான் வெற்றியோ தோல்வியோ. மக்ரிப் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நீண்ட நெடுநேரம் அன்றைக்கு சூரியன் மறையவில்லை. இவர்கள் வெற்றி என்று ஆனதற்கு பிறகுதான் சூரியன் மறைந்தது. அன்பானவர்களே, காலத்தை நிறுத்தி வைக்க அல்லாஹ்வால் முடியும். சுமார் 20-25 வருஷ காலம் ஒருவர் போய் எல்லா இடங்களையும் பார்த்து விட்டு திரும்பி வந்தால் என்ன நடக்குமோ அந்த அளவிற்கு தேவையான அனைத்தையும் பார்த்து விட்டு திரும்பி வந்தார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், 50 வக்து தொழுகையை குறைத்து 5 வக்தாக வாங்கி கொண்டு வந்தார்கள் என்பது வரை நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு தடவை ரசூலுல்லாஹ் வரும்போது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால வேகமா சொல்றேன், போய் குறைச்சு வாங்கிட்டு வாங்க. 50 வக்தெல்லாம் உங்க உம்மத்து தொழுவ மாட்டாங்க. فإن أمتك لا تطيق على ذلك. உங்க உம்மத்து கண்டிப்பா 50 வக்து தொழுவதற்கு சக்தி படாது. போயிட்டு வாங்க. 5 குறைச்சு வந்தா 45, அப்புறம் 40, அப்புறம் 35, இப்படியே அனுப்பிச்சுட்டாங்க. கிதாபுகள்ல இப்படியும் கூட ஒரு செய்தி எழுதுவாங்க. ஏன் 9 தடவை திரும்ப அனுப்பிச்சு 45 குறைச்சாங்க? ஹோல்சேலா ஒரே டைம்லயே 50 வாங்கிட்டு வந்தப்பவே போய் 45 குறைச்சு 5 மட்டும் கொடுன்னு வாங்கிட்டு வான்னு ஒரு தடவையே சொல்லியிருக்கலாம்ல. 5 அனுப்பிச்சு விட்டாங்க. ரசூலுல்லாஹ் இத்தனை தடவை போட வச்சது ஏன் அப்படின்னு எழுதும் போது ஒரு செய்தி எழுதுவாங்க. துனியாவுல அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம். பார்க்கணும்னு பார்க்க முடியல. அல்லாஹ் சொல்லிட்டான், லன் தரானி, நீ என்னை பார்க்க மாட்டாய். ஒரு செய்தி தஃசீர்ல எழுதுற ஒரு செய்தி, ஆழமான செய்தி. என்ன தெரியுமா? மூசாவை பார்த்து இறைவன் நீ என்னை காண முடியாது என்று சொன்னானே ஒழிய நான் பார்க்கப்படக்கூடியவன் அல்லன்னு சொல்லல. நீ என்னை பார்க்க முடியாது என்று சொன்னான், நான் பார்க்கப்படுபவன் அல்லன்னு சொல்லல. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான் இல்லையா? நம்மளால அல்லாஹ்வை பார்க்க முடியல. அல்லாஹ்வை யார் பார்த்துட்டு வர்றாரோ அவரை திரும்ப பார்க்கலாம். 9 தடவை அனுப்பிச்சுட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா.
இடத்துல இருந்து யாரு வர்றாங்களோ அந்த மூஞ்சில அந்த முகத்துல அந்த இடத்தோட அடையாளமும் தாக்கமும் இருக்கும். அல்லாஹ்வை பார்த்துட்டு வர்றவங்களுடைய முகத்தில் அல்லாஹ்வின் பிரதிபலிப்பு இருந்துச்சு. அதனால அஞ்சஞ்சா 9 தடவை அனுப்பிச்சுட்டு ஒரே தடவையா 45 குறையல. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு வேலையும் பண்ணாங்க. என்ன தெரியுமா? 5 வாங்கிட்டு வந்தவங்க திரும்ப போங்கன்னாங்க. 5ஓட இறங்கணும் நம்ம நினைக்கிறோம். வந்திருந்தா கூட சௌரியமா தான் இருக்கும். 5 வாங்கிட்டு வந்த உடனே சொல்லிக்கிறான், உம்மத்துக்கு சக்தி பெறாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஸ்தஹ்யைது ரப்பி அஸ்ஸ வஜல். இதுக்கு மேல நான் அல்லாஹ்ட்ட போறதுக்கு வெட்கமா இருக்குது. இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். அதாவது 5 வேளை கூட தொழாமல் இருக்கிறவன் வெட்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த 5 போய் குறைச்சிட்டு வான்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? எனக்கு வெட்கமா இருக்கு, நான் போக மாட்டேன். எவனெல்லாம் 5 நேரம் தொழவில்லையோ அவனுக்கு உச்சகட்ட வெட்கம் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேல போகலன்றார். பரிசோடு திரும்பி வருகிறார்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேராஜ் என்பது அடுத்த 10-15 வருஷத்திற்கான இஸ்லாமிய ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட அற்புதமான பயணம். அறிவியல் இதை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலன்னாலும் சரி, அறிவியல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும். அது இன்னும் குழந்தைக்குள்ளதான். சயின்ஸ் என்பது நிரந்தரம் அல்ல, முழுமையான நிரூபணம் அல்ல. அது தத்துப்பிள்ளை வளருது. என்னைக்கு அறிவியல் வளர்ந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதோ, முற்றுப்புள்ளி வைக்கிற நாளில் மேராஜ் உட்பட மஹ்ஷர் மைதானம் உட்பட எல்லாம் சாத்தியமாகும். இன்னைக்கு அறிவியலுக்கு தெரியாது. அறிவியல்கிட்ட வானமே இல்லைங்கிறான். இந்த வெளி இருக்கிறது வெளி, இந்த வெளிதான், இந்த மேகம் தான். வானமெல்லாம் கிடையாது. வானத்துக்கு இன்னும் அவன் வரல. நாம 7 வானத்திற்கு அப்பால் அரிசு வரை, ஜன்னத்து சொர்க்கம் நரகம் வரைக்கும் மேராஜ் பேசுகிறார். ரசூலுல்லாஹ் பேசுறதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறான். ஓகே ஓகே, அவங்க சொன்னதுதான். மேராஜ் போன்றவைகளையும் இவர்கள் ஓகே சொல்லி கையெழுத்திடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த லேப் இருக்கு, எந்த ஆய்வு கூடம் இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பேசுறது என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிக்கல. ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் 40 நாள் வயிற்றுக்குள்ள திரவ நிலையில இருக்கும். அடுத்த 40 நாள் வயிற்றுக்குள்ள அது இரத்த கட்டியாக மாறும். அடுத்த 40 நாள் சதை முழுமையான பிண்டமாக மாறும். 120வது நாள் ரூஹ் ஊதப்படும். ரூஹ் வந்து 120வது நாள். இது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எந்த லேப் இல்ல, சயின்ஸ் இல்ல, சயின்டிஸ்ட் இல்ல, எந்த ஆய்வு கூடமும் இல்ல, எந்த ஸ்கேனிங் இல்ல, எக்யூப்மென்ட்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க 40 நாள்ல இந்த ஸ்டேஜ்ல வரும். அன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? இந்த ஊர்ல ஒருத்தர் மௌத்தானா பக்கத்து ஊருக்கு கூட அவர் மௌத்தாட்டாருங்கிற செய்தி எவனாவது குதிரையில போய் அடுத்த நாள் சொன்னாதான் தெரியும். அன்னைக்கு உள்ள எந்த டெக்னாலஜி வளரல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல. ஒரு மௌத்தோ நல்லதோ கெட்டதோ குதிரை எடுத்துட்டு ஒட்டகத்தை எடுத்துட்டு போய்தான் சொல்லிட்டு வரணும். அன்னைக்கு பேசுறாங்க 40 நாள் கர்ப்பத்துல இன்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்து செய்தி கூட அடுத்தவங்களுக்கு போகாது. இப்போ எல்லாம் மௌத்து இல்ல, மௌத்து ஆக போறப்பவே போடுறாங்க. சொல்ல போய் கொண்டிருக்கிறது. ஆமா, முன்னாடி அநேகமாக இன்று இரவு போய்விடும். போறதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறான். ஜனாதாவோட படத்தை எல்லாம் போடுறான், அடக்கம் பண்றதை எல்லாம் போடுறான். எப்படி பேசினார்கள் நாயகம் இந்த அறிவியலை? இன்னைக்கு உட்கார்ந்து அறிவியல், குறிப்பாக அறிவியலிலே கருவியல், அந்த கருவியல் என்ன சொல்றது தெரியுமா? 40 நாள் திரவ நிலை, 40 நாள் இரத்த நிலை, 40 நாள் சதை பிண்டம், அநேகமா 4 மாசத்துக்கு அப்புறம் உயிர் வருது.
சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் இன்னைக்கு நானுமா சொல்றான். நாயகம் எப்படி சொன்னார்கள்? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னீங்க வேணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ் படி சேலஞ்ச் பண்ணலாம். 120வது நாள் 100 வந்துரும். வேணும்னா 110வது நாள் தாயுடைய வயிற்றுல கை வைக்க துடிப்பு இருக்காது. மனைவியுடைய வயிற்றுல காலை வைத்து கேளுங்கள், துடிப்பு இருக்காது. 120வது நாள் கை வைங்க, துடிக்க ஆரம்பித்து விடும். இது ரசூலுல்லாஹ் பேசினப்ப 1500 வருஷம். அன்னைக்கு பேசினதை இன்னைக்கு உள்ள சயின்ஸ் கையில போடுறான். ஆமா, அவங்க சொன்ன மாதிரி தான். நீ மேராஜ் அளவுக்கு இன்னும் வளரல. வெகு சீக்கிரம் நீங்கள் வளருகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜையும் இவங்க கையெழுத்து போடுவாங்க. வரும். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய எல்லாம் அறிவியலுக்கான முன்னுரை. அவர்கள் எழுதி வைத்த முன்னுரையை தான் இன்றைக்கு இருக்கிற அறிவியல், இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் சரி காணுகிறது. அந்த அடிப்படையில் மேராஜ் ஆன்மீக பயணம், மேராஜ் அறிவியல் பயணம், மேராஜ் அடுத்த கட்டத்திற்கு இஸ்லாமை கொண்டு செல்லுகிற பயணம். முஸ்லிம்கள் ரெண்டு விஷயம் தான் நம்மள்ட்ட மேராஜிலே பாடம். என்ன தெரியுமா? ஒன்று, எந்த சந்தேகமும் எந்த அறிவியல் வளர்ந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டு அதுல சந்தேகம் வரக்கூடாது, வரவே கூடாது. வானம் கீழே பூமி மேல அப்படின்னு குர்ஆன் சொன்னா அதுதான் உண்மை. நம்முடைய புலன்களுக்கு அப்பால், நம் அறிவிற்கு அப்பால் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து ஈமான் கொள்ள வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு உண்டு. இது முதல் செய்தி. இரண்டாவது, மேராஜ் போன்ற பயணங்களின் மூலம் அல்லாஹ்விடமிருந்து பெற்று வந்த மாபெரும் அர்ப்பணிப்பான தொழுகை எல்லா காலத்திலும் நம்மகிட்ட கடமையா இருக்கணும். இல்ல ஒருத்தர் தொழுகவே மாட்டாரு, அவர் 2-3 லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட். ஒண்ணு, வைத்தியகாரனுக்கு தொழுகை கடமை இல்லை, மாதவிடாய் உள்ள பெண்ணுக்கு தொழுகை கடமை இல்லை, 6 வக்துகள் அளவுக்கு மயக்கமாய் கோமால படுத்திருக்கிறவனுக்கு தொழுகை கடமை இல்லை. தொழுகாம இருக்கிறவனை இந்த 3ல ஒன்றை சேர்க்கணும். ஒண்ணு, மென்டல் லிஸ்ட்ல சேர்க்கணும், யாரும் கோச்சு வேணாம், மென்டல் லிஸ்ட்ல சேர்க்கணும். இல்ல பீரியட்ஸ்ல இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும், அவங்க மாதவிடாயில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லது சுவாதீனம் இல்லாம கோமால இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இவர்களை தவிர மார்க்கத்தில் முழுமையாக தொழுகை இல்லாமல் இருக்க யாருக்கும் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் நான் இதை விட கோரிக்கிறதுக்கு வெட்கப்படுறதுனால, எனவே மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு வருகிற வெட்கம் தான் உச்சகட்ட வெட்கம். அந்த அடிப்படையில் மேராஜினுடைய அன்பளிப்பாகிய தொழுகையை காலமெல்லாம் தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று துஆ செய்ய வேண்டும். மௌத்தா போற போது கூட, சந்தாக்கில் எனும் ஜனாசா போகிற போது ஒரு தொழுகையாளி மௌத்தா போயிட்டாரு, நமக்கு அதுதான் வேணும். ஆச்சியார் போயிட்டாரு, பணக்காரர் போயிட்டாரு, பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாரு, அந்த நாட்டில் எப்படி இருந்தாரு, இந்த நாட்டில் எல்லாம் வேணாம். ஒரு 5 நேர தொழுகையாளியின் ஜனாசா போகிறது. இந்த பட்டம் தான் நம்முடைய ஜனாசா அணிந்து கொள்ளுகிற பெருக்கரும் பட்டம், பெரும்பேறு பெற்ற பட்டம். அல்லாஹ் தஆலா வஃபாத் வரை தொழுகையை விடாதவர்களாக நம்மை ஆக்குவதாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிவியலுக்கும் உலகத்தின் சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய அறிவு வழங்கி விடாமல் அல்லாஹ் ரசூலை முழுமையாக ஈமான் கொள்வதற்குள்ள நல்ல வாய்ப்பை, நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. வாழும் போதும் வாழ்ந்து முடிகிற போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து வஃபாத்தாகும் நல்ல பேச்சை, தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. 10 நிமிஷம் பேச முடியுமான்னு நினைச்சிட்டு வந்தேன். உங்களுடைய துஆவினால் இவ்வளவு நேரம் பேச முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ், வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Silvia Nafiku
துவா முடிஞ்சு நாங்கள் சொல்லி